Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் செல்லும் பயணம் வெற்றியடையும் என நம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலீடுகளை ஈர்க்கும் பொருட்டு வெளிநாடு செல்லும் முன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான், சிங்கப்பூர் நாடுகளுக்கு கடந்த முறை 2 கட்டங்களாக மேற்கொண்ட வெளிநாட்டு பயணத்தின் மூலம் 17,000க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய 7,442 கோடி ரூபாய்க்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டு பயணத்தின் மூலம் ஐரோப்பிய நாடுகளின் முதலீடுகளை ஈர்க்க முடியும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்த ஸ்பெயின் பயணத்தின் மூலம் எவ்வளவு முதலீடு பெறப்பட்டது என்பதை சென்னை திரும்பியதும் தெரிவிப்பதாக புதிய தலைமுறை செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளித்தார். பயண நாட்கள் தவிர்த்து 8 நாள் பயணமாக ஸ்பெயின் செல்கிறேன். பிப்ரவரி 7ஆம் தேதி காலை சென்னை திரும்புகிறேன். ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மாதிரியே ஸ்பெயின் நாட்டிலையும் முதலீட்டாளர் மாநாடு நடத்த இருக்கேன். ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முதலீட்டாளர்கள், வணிக அமைப்புகள், தொழில் முனைவோர் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்க. நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட இருக்கு. இந்த பயணத்தின் மூலமா ஐரோப்பிய நாடுகளோட கவனத்தை ஈர்த்து அந்த நாடுகளில் இருந்தும் முதலீடுகளை பெருமளவு ஈர்க்க முடியும்னு நம்புகிறேன். வெளிநாடு புறப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலினை அமைச்சர் துரைமுருகன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா உள்ளிட்டோர் சால்வை அணிவித்து வெளியே அனுப்பி வைத்தனர். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.